ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100K கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோட டிஎம்ஸ்லேயே கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நியூஸ் டர்ன் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அன்ஃபேவரபுளாக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிட்காயின் டவுன் ஆன இந்த சமயத்தில் எக்ஸ்ஆர்பி இத்தரியம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான டவுன் வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு. பட் லைட் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10% வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்குங்க. 110K கிட்ட வந்து $110 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் பிராண்டை வந்து லைட் காயின் வந்து பிரேக் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துடலாம். எல்லா மார்க்கெட்டும் கிராஷ் ஆனாலும் எப்படி லைட் காயின் மட்டும் இந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன அந்த 6 டோக்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டோக்கன் வந்து கிராஷ் ஆனப்போ கூட வின்னராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஓகே, ஒய் இந்த கிராஷ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 மந்த்ஸ் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ரேட் கட் அப்படின்றது யூஎஸில் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு ஃபெடரல் பேங்க் வந்து ஃபெடரல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுவாங்க. இது வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்துருச்சு. அண்ட் இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ் முன்னாடி சொன்னாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே 2025 முடிகிறதுக்குள்ளே. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நடக்காமலே போச்சு. அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்துச்சு. இப்போ டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெடரல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணுறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நடக்க போகிறது இல்லை. பட் ஆனால் எதிர்பார்ப்பு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபெடரல் ரேட் கட் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு. பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக ஒரு 100% நெகட்டிவான ஆம்பிஷனில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெடரல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மீட்டிங் நடத்தியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் வாங்கி தர முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் எல்லாமே கம்மியாகுது அப்படின்ற நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை ஒட்டி டொனால்ட் ட்ரம்ப்போட சன் இருக்கார் பார்த்திங்களா, எரிக் ட்ரம்ப். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பிட்காயின் கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட அவுட்ஃப்ளோஸ்லாம் கோல்ட்லேருந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறாங்க. கோல்ட்லேருந்து ஒரு அவுட்ஃப்ளோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயினுக்கு தான் டேரெக்டாக உள்ளே வருது. இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கோல்டு இந்த வருஷம் பயங்கரமாக அப்பாக இருந்தாலும் 2024 2025 இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 135% வந்து பார்த்திங்கன்னா அப்பாக இருக்குது. ஆனால் கோல்டு வந்து ஜஸ்ட் 35% தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிக்கிறார். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயம். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு கைஸ் டுடே. கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கம்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.